ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அந்த எக்ஸாமுக்கு மும்பரமாக படித்து கொண்டிருப்பீங்க. இன்னும் எத்தனை நாள்ரா? 78 நாளைக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னு சொன்னாடா, எக்ஸாம் நெருங்க 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 எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் பெறும். நான் பாஸ் பண்ணுவேனா, மெடிசன் என்ன பண்ணுவேனா, இன்ஜினியரிங் என்ன பண்ணுவேனா, எனக்கு 3 பாஸ் வந்துடுமா, இப்போ நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வர மாட்டேன். நிறைய தாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நான் ஒழுங்காக படிக்கலை, இந்த சிலபஸ் முடிக்கலைன்னு சொல்லி நிறைய குழப்பத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் சில ஏன் சொல்லும், நம்ம எக்ஸாம் எழுத தேவையில்லை, இந்த மாதிரி விட்டுருவோம், நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரன்னு மனம் சொல்லி கொண்டிருக்கோம். உங்களை எக்ஸாம் எழுத விடாமல் நிறைய தாட்ஸ் வந்து உங்களை என்ன செய்யும், குழப்பி கொண்டிருக்கோம். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லா சக்ஸஸான ஆட்கள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி. எப்போ வந்துட்டா நாம் என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை செய்கிறோம்னு சொன்னால் ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செஞ்சால் தான், ஒரு இடைவெளி இல்லாமல் ஒரு பிரேக் எடுக்காமல் நம்ம செஞ்சால் தான் நடக்கும். அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கு படிக்கிறோம், இந்த சிலபஸ் நான் படிக்கல அப்படி சொல்லிட்டு சாட்டு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம், பின்வாங்கி போனோம்னு சொன்னால் இழப்பு நம்மளுக்கு தான். சரியா? ஸோ நம்ம என்ன செய்யணும், கன்சிஸ்டன்சியாக. ஒரு நாள் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நான் இப்படி செஞ்சேன்டா இன்றைக்கு 100% எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி நடந்தால் தான் நான் என்னது எக்ஸாம் பாஸ் பண்ணுன்னு நினைக்கக்கூடாது. பெர்ஃபெக்ஷனை இப்போ பார்க்கக்கூடாது. கன்சிஸ்டன்சியாக அன்றைக்கு ஒரு விஷயத்தை எடுக்காமல் தொடர்ச்சியாக நம்மளை 7 வரைக்கும் செஞ்சு கொண்டு முடிங்க. அதுதான் வந்து என்னது ஒரு சக்ஸஸுக்கு ஒரு காரணமாக இருக்க போகுது. பை த வே, நான் ஷோபிராந்த் ரோசைரோ, ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் ரோஹனே. ஓகேடா, இப்போ கடைசியாக நம்ம பார்த்த அந்த வீடியோவில் வந்து ஆக்சிஜனை கொண்டு சேர்வைகளை வெளிப்படுத்த நாம அதில் வந்து முக்கியமாக வந்து ஆல்கஹால்கள், ஆல்டிகைட் கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம் அவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம். நாம சரி, கடைசி நம்ம என்ன பார்த்தோம், ஆல்டிகைட் வந்து ஆல்டிகைட்ற மென்னோட்சியேற்றம் மென்னோட்சியேற்றம் எப்படின்னு நடக்கின்ற விஷயத்த நான் ஒரு சார்ட்டாக கிரிந்தேன். ஞாபகம் இருக்கு தானே? ஓகே, நாம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட்டாக முதல் ஆல்கஹாலுக்கு செஞ்சு நாம இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த வேலையை வலியற்கஹோலுக்கு செய்வோம். சரியா? ஓகேடா, வலியற்கஹோல்னு சொன்னால் என்ன, வலியற்கஹோல்னா என்ன? வலியற்கஹோல் என்று சொல்கிறது வந்து இந்த sp3 கலப்பு கார்பனில் கட்டாயம் ஒரு ஹைட்ராக்சைல் கூட்டம் இருக்க போகுது. அதை தவிர்த்து ஒரே ஒரு ஐதரசன், மிச்சம் 2 ஆர் கூட்டங்களாகவும் ஒரு ஐதரசன் இருக்க மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம், அதை வலியற்கஹோல்னு சொல்லுவோம். சரியா? இதில் ஒட்சியேற்றத்தை எப்படி பார்ப்போம். நான் அன்றைக்கு ஒரு விஷயம் சொன்னேன்னா, அங்கே ஒட்சியேற்றம் நடக்கணும்னா என்ன சொன்னேன் நான், OH இணைக்கப்பட்ட கார்பனில் அட்லீஸ்ட் ஆக குறைந்தது ஒரு ஐதரசனாவது இருக்கணும். இங்கே பாருங்க, அப்போ வலியற்கோல் ஒட்சியேற்றப்படுமா? ஓ, அன்றைக்கு நம்ம டிக் கொண்டு போட்டு நாம தானே, இங்கே பாருங்க ஒரு ஐதரசன் இருக்கு. இந்த ஐதரசன் நம்ம OH மாற்றலாம் தானே, ஆக்சிஜேட்டலாம், ஒட்சிஜனை சேர்க்கலாம். சரியா? அப்போ நாம் சொன்ன அந்த நிபந்தனைகளை வராதானே. சரி, நம்ம நேற்று அந்த முதல் ஆல்கஹாலுக்கு ஒரு சார்ட் ஒன்று போட்டோம், அது மாதிரி இவருக்கு ஒரு சார்ட் போடுவோம். நம்ம அதுக்கு என்ன ஆல்கஹால் எடுத்தோம், நம்ம எத்தனை கார்பன் நிற்கிறது, 3 கார்பன் இருக்கிறது எடுத்தவன் நினைக்கிறேன். சரியா? இப்போ நாம் என்ன செய்வோம், 3 கார்பனுடைய ஒரு வலியற்கஹோலை கீழும். எப்படி, CH3 CH2 கார்பன் எவ்வளோத்தோரு, நான் ஒரு CH3 இருக்குறேன்டா, எவ்வளோத்தோரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு OH. சரி, இது வந்து என்னது 4 கார்பனுடைய வந்துட்டு நம்ம இதன் மூலமாக போவோமே. சரி, இப்போ இதுக்கு வந்து நடக்கும் ஒட்சியேற்றம் எது நடக்கும், உண்டு நடக்கலாம். ஒரே ஒரு ஐதரசன் தான் இருக்கு, ஒரு ஒட்சியேற்றம் தான் நடக்கும். அப்போ என்ன செய்ய போகிறோம், இதை ஒட்சியேற்றம் செய்ய போகிறோம். பாருங்க, இதை ஒட்சியேற்றம் செய்ய போகிறோம். ஒட்சியேற்றம் செய்யறதுக்கு என்ன கருவி பயன்படுத்தலாம் நீங்கள் சொல்லுங்க அப்போ. இப்போ ஒரே ஒரு ஐதரசன் தானே இருக்குது. அப்போ இதுக்கு நாம நீங்கள் H+KMnO4 போட்டாலும் சரிதான், அல்லது PCCயை போட்டாலும் என்ன நடக்க போதீங்க, அது ஒரே ஒரு ஒட்சியேற்றம் தான். இனிமேல் ஒட்சியேற்றம் போடுமா, ஒரே ஒரு ஐதரசன் தான் இருக்கு. நீங்கள் வெண்ணொட்சியேற்றம் செஞ்சாலும் சரிதான், ஒட்சியேற்றம் செஞ்சாலும் சரிதான், என்ன நடக்க போகுது, ஒரு ஒட்சியேற்றம் தான் நடக்க போகுது. முதல் ஆல்கஹால் நடந்த மாதிரி 2 ஒட்சியேற்றம் நடக்க போதா, ஆல்டிகைட் கார்பாக்சிலிக் அமிலம் வர போதா, இல்லை. பார்ப்போம் இப்போ என்ன நடக்க போகுது. நான் சொல்கிறேன், இதில் வந்து OH மாறப்போகுது, அதானே. சரி, என்னது CH3 CH2, இங்கே ஒரு CH3, இங்கே என்னது OH, இங்கே நினைக்கிற ஏற்கனவே ஒரு ஐதரசன் இருக்கு. ஒட்சியேற்றம் என்ன பிள்ளைகள், ஒட்சியேற்றம் என்று சொன்னால் ஆக்சிஜன் சேர்ற விஷயம். சரியா? இப்போ யாருக்கு இதில் ஆக்சிஜன் சேர்ந்துட்டேன். நான் சொன்னேன், நான்
ஒரு காவலில் ஒன்றுக்கு மேற்பட OH அடிக்கலாமா? இல்லை. அப்போ என்ன நடக்கும்? நீரகத்தில் தாக்கம் நடக்கும். அப்போ பாருங்க, இதுல ஒரு ஐதரசனும் இதுல ஒரு OHம் வந்து நீராக அகற்றப்படுறாங்க. அகற்றப்பட என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி வரும் அது? CH3 CH2 இந்த ரெண்டு பாண்டும் இந்த ஆக்சிஜனுக்கு போயிடும். அப்போ இந்த CH3 என்ன வரும்? இங்கே வரும். அப்போ என்ன பிள்ளைகள் வருது? நீங்களே பாருங்க பார்ப்போம். வழியேற்கோல ஒட்சியேற்றம் செஞ்சா என்ன வருது? இது என்னத்துல கட்டமைப்பு மாதிரி சொல்லுவாங்க. அல்டிஹைட் ஆக்கிட்டோம்னா இது ஒரு R கூட்டம் R1 போடுறேன். இது ஒரு R கூட்டம் பாருங்க அப்போ CrCOR கீட்டோன கட்டமைப்பு இல்ல. அப்ப சரி நம்ம முதலாக வந்து அதுல என்ன விளைவு எழுதுவோம். சரியா? எப்படி வருது? CH3 CH2 மேல டபுள் பாண்டோ இங்கல CH3. அப்ப நீங்க சொல்லுவீங்க என்னது? ஒரு வழி ஆல்கஹால ஒட்சியேற்றம் செஞ்சா தமிழ்ல எழுதுவோம். நம்ம இங்கிலீஷ் மீடியம் இல்லானே. வழி ஆல்கஹால் வழி ஆல்கஹால நம்ம ஒட்சியேற்றம் செஞ்சா என்ன வர போகுது? நம்மளுக்கு அல்டிஹைட் வருமா? அல்டிஹைட் வருமா? நீங்க யோசிங்க அப்போ. அல்டிஹைட் வர்றது சந்தர்ப்பம் இல்லை. ஆனா முதல் ஆல்கஹால நாம மென்னோட்சியேற்றம் செஞ்சா ஃபர்ஸ்டா வர என்ன விளைவு? அல்டிஹைட். அந்த நோட் எடுத்து பாருங்க அப்போ. முதல் ஆல்கஹால் ஆல்டிஹைட் கார்பாக்சிலிக் அமிலம். இங்க கார்பாக்சிலிக் அமிலம் வரலாமா? வாரதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. நீங்க என்ன வன்னோட்சியேற்றம் கருவியை பயன்படுத்தினாலும் இறுதி விளைவு பொருள் என்ன தயாரிக்கும்? கீட்டோனா மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்ப என்ன வரும்? கீட்டோன். சரியா? விளங்குதா உங்களுக்கு இது? இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ. இப்ப வழி ஆல்கஹால் இருக்கு. நேற்று நம்ம செஞ்ச முதல் ஆல்கஹாலையும் சேர்த்து பார்ப்போமா? இவ்வளவு நான் முதல் ஆல்கஹால் இருக்கிறேன். எத்தனை இருக்கு? 4 காவல்லாம் எனக்கு இருக்கேன். இப்ப 4 இல்ல, நான் முதல் ஆல்கஹால் இருக்கிறேனே. முதல் ஆல்கஹால் 4 காவனுக்கு வராது. இங்க பாருங்க, CH3 CH2 இங்க கார்பன் இருக்கிறார், இங்க ஆக்சிஜன் இருக்கிறார். இங்க R கூட்டத்துக்குள்ள நம்ம இங்க என்ன போட போறோம்? ஐதரசனை தான் போட போறோம். அப்ப இங்க என்ன செய்யறோம்? ஐதரசனை போடுறோம். அப்ப இது என்ன ஆல்கஹால் பிள்ளைகள்? பாருங்க, OH இணைக்கப்பட்ட கார்பன்ல 2 ஐதரசன்கள் இருக்கு. அப்ப இது என்ன ஆல்கஹால்? முதல் ஆல்கஹால். முதல் ஆல்கஹால். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன? மென்னோட்சியம் கொஞ்சமா ஒட்சிட்டப்பட்ட என்ன நடக்கும்? ஃபர்ஸ்டா இவர் மட்டும் OH மாறுவார். பாருங்க, இவர் OH மாற 2 OH இருக்க நீரகத்தில் தாக்கம் நடக்கும். அப்ப என்ன வரும்? ஒரு அல்டிஹைட் வரும். இதுக்கு செஞ்ச மாதிரி யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி பல ஏற்கனவே போட்டு அந்த வீடியோ பாருங்க. அப்போ அதுல நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்டா இதுக்கு என்ன போடுவோம் நாம? மென்னோட்சிட்டம் தானே. மென்னோட்சிட்டத்துக்கு நாம என்ன ஒட்சிட்டங்கள் பயன்படுத்துற? H+K-OH இல்ல, என்ன பயன்படுத்துவோம்? PCC. சரியா? ஓகே. அப்ப என்ன நடக்க போதும்? எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. CH3 CH2 இங்க ஒரு OH, இந்த இது வந்து OH மாறிட்டு. ஏன்? ஆக்சிஜனை சேர்க்கிறோம். ஒட்சிட்டம்ல ஆக்சிஜன் சேர்க்கிறானே. அப்ப இதுல ஒரு ஆக்சிஜன் ஏற்கனவே ஒன்று இருக்குது, இங்க ஹைட்ரஜன் இருக்குது. அப்ப என்ன சொல்றோம்? இவர் அப்படியோ இல்லாம போறேன். நீரகத்துல அப்படி அகற்றி கொள்ளுங்க, கேட்கக்கூடாது, கமெண்ட் அடிக்க கூடாது. மேலே இருக்கிறதுல இந்த OH போகுமா, கீழே இருக்கிறது OH போகுமாண்டு அப்படி இல்லை. சரியா? எங்க இருந்தாலும் அகற்றி கொள்ளுங்க. நீரகட்டப்பட போகுது. சரியா? ஓகே. அப்ப என்ன வர போகுது பிள்ளைகள்? யோசிங்க பார்ப்போம். CH3 CH2 மேல என்ன? டபுள் பாண்ட் O. அப்படிதான் இங்க இருக்கிற ஹைட்ரஜன். சரியா? ஓகே. இதே இதை நம்ம வன்னோட்சியேற்றம் செஞ்சுட்டா இங்க பாருங்க, இவ்வளவு இன்னொரு ஆக்சிஜன் சேருங்க பார்ப்போம். என்ன வரும்? வன்னோட்சியேற்றம் செஞ்சா இல்லாட்டி அல்டிஹைட் ஆக்சிஜன் செஞ்சா பாருங்க, அல்டிஹைட்ல ஆக்சிஜன் சேர்க்கப்படுறோம். இந்த ஐதரசன்ல ஒரு ஆக்சிஜன் சேர்க்கப்படுறோம். சேர்த்து என்ன நடக்கும்? சேர்த்து என்ன வழி நடக்கும்? CH3 CH2 டபுள் பாண்டோ. இந்த படத்தை என்ன செய்யப்போ? ஆக்சிஜன் சேர்ப்போம். ஆக்சிஜன் என்னடா? ஆக்சிஜனை சேர்க்கிறது. அப்ப நடக்கும் OH. அப்ப என்ன வரும்? இதுக்கு நீங்க கட்டாயம் என்ன சேர்க்கணும்? H plus ஒரு வன்னோட்சிட்டுங்கிறீங்க சேர்க்கணும். KMnO இல்லாட்டி ஒரு Cr2O7 அதையும் சேர்க்கலாம். சரியா? சரி. அப்ப என்ன நடக்குது? முதல் ஆல்கஹாலை நாம என்ன செய்யறோம்?
ஒட்சியேற்றம் முதல் அடுக்கில் ஒட்சியேற்றம் செஞ்சானது மென் ஒட்சியேற்றம் செஞ்சா என்ன வரும் ஆல்டிகைட்டு. ஆல்டிகைட்டை மேல ஒட்சியேற்றம் செஞ்சா என்ன நடக்கும் கார்பாக்சிலிக் அமிலம் பெறும். கார்பாக்சிலிக் அமிலம் பெறப்போகுது. சரியா? அப்ப என்ன பேட்டர்ன்ல வர்றது இவர் முதல் ஆல்கஹால் மென்னோட்சியேற்றம் ஓடுற யோசிங்க முதல் ஆல்கஹால் ஆல்டிகைட்டு கார்பாக்சிலிக் அமிலம். ஆனா வளியற்கஹாலை பொறுத்தவரையில வளியற்கஹால் எப்பவும் எப்படி தான் ஒட்சியேற்றப்படும் கீட்டோனா தான் ஒட்சியேற்றப்படும். சரி, இப்போ உங்களுக்கு நான் இந்த எக்ஸாம் பாயிண்ட்டை சொல்றேன். இப்போ நீங்கள் 4வது ஸ்ட்ரக்சர் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. 4வது ஸ்ட்ரக்சர் செஞ்சிருக்கும் போது ஆக்சிஜன் கட்டமைப்பு தாரானே இப்படி C5H10 அப்படி ஏதாவது ஒரு கட்டமைப்பு தாரான். CHO இருக்கிற கட்டமைப்பை தந்து உங்கள்கிட்ட சொல்கிறான் என்னது இந்த இதில் ABC என்ற ஆல்கஹால் இருக்குது, அதுக்கு நம்ம இது சேர்க்கும் போது ஒரு கீட்டோன் வருது சொன்னால் என்ன யோசிக்கணும் நாம அந்த ஏஓ பிஓ அது என்ன ஆல்கஹாலாக இருக்கும் ஒட்சியேற்றப்படும் போது கீட்டோன் வருதுன்னு சொன்னால் நாம் என்ன ஆல்கஹால் நாம் அந்த கட்டமைப்பு எடுக்கணும் வளியற்கஹால் எடுக்கணும். சரியா? இப்போ ஒட்சியேற்றப்படும் போது கார்பாக்சிலிக் அமிலம் வருது. ஒட்சியேற்றம் செய்யும் போது கார்பாக்சிலிக் அமிலம் வருதுன்னு சொன்னால் அது என்ன ஆல்கஹாலாக இருக்கும் பிள்ளைகள் பாருங்க முதல் ஆல்கஹாலாக இருக்கும். அப்போ ஒட்சியேற்றத்துக்கு உட்படாதது புடி ஆல்கஹாலாக இருக்கும். என் புடி ஆல்கஹாலுக்கு ஒட்சியேற்றம் நடக்குமா திரும்பி CH3 CH2 இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு இன்னொரு CH3 இருக்கிறேன் OH ஒட்சியேற்றம் நடக்குமா? இங்கே ஒட்சியேற்றமே இல்லை, ஒட்சியேற்றம் இல்லை. சரியா? ஓகே, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த ஃப்ளோ சார்ட். சரியா? இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏன் இவர் அரம்பக்குரிய தான் போட்டிருக்கிறார், அரம்பக்குரிய தான் போட்டிருக்கிறார். அடே சிம்பிள்ரா, இப்படி போனால் ஒட்சியேற்றம் பண்ணால் இப்படி வந்தால் என்னடா என்ன அர்த்தம் அதுக்கு பேர்? இப்படி போனால் ஒட்சியேற்றம், இப்படி வந்தால் தாழ்த்தல். சரியா? தாழ்த்தலை பற்றி பார்ப்போம். சரியா? ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன். சரியா? உங்களுக்கு தேவையான பாயிண்ட் என்ன முதல் ஆல்கஹால ஒன் ஒட்சியேற்றம் டிரெக்டாகவே ஒட்சியேற்றம் செஞ்சு விட்டீங்கன்னா H+K போட்டிங்கன்னா என்ன நடக்கும் ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் வரும். H+K போட்டால் கார்பாக்சிலிக் அமிலம் வரும். சரியா? உடைச்சு பார்ப்போமா ஒரு ஆல்கஹால் இருக்கிறார், ஒரு இப்படி நான் சொல்ற சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆல்கஹால் இருக்கார், A என்ற ஆல்கஹால் இருக்கார், B என்ற ஆல்கஹால் இருக்கிறார். இப்போ நான் இவருக்கும் PCC போடுறேன், இவருக்கும் PCC போடுறேன். சரியா? இவருக்கும் PCC போடுறேன், இவருக்கும் நான் PCC போடுறேன். இப்போ சொல்றாங்க இவருக்கு PCC போடும்போது இங்கே வந்து ஒரு ஆல்டிகைட் கிடைக்குதாம். ஆல்டிகைட் இங்கே வந்து கீட்டோன் தான் கிடைக்குதாம். சரியா? அவங்க அவதானிச்சு சொல்றாங்க இதுக்கு நாம PCC போடும்போது ஆல்டிகைட் கிடைக்குது, பிக்கு PCC போடும்போது கீட்டோன் கிடைக்குது. சரி, இந்த கேள்வியை மேலே இருக்கிற அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு யோசிங்க பார்ப்போம். பாருங்க முதல் ஆல்கஹாலுக்கும் PCC போடலாம், வளியற்கஹாலுக்கு நாம PCC போடலாம். முதல் ஆல்கஹாலுக்கும் வளியற்கஹாலுக்கும் போடலாம். முதல் ஆல்கஹாலுக்கு நாம PCC போட்டா என்ன கட்டாயம் கிடைக்கணும்? இது கட்டாயம் கிடைக்கும். ஆல்டிகைட் கிடைக்குதா பிள்ளைகள்? எஸ், முதல் ஆல்கஹாலுக்கு PCC போட்டா என்ன கிடைக்குது? கீட்டோன் கிடைக்குதா? இல்ல, ஆல்டிகைட் தான் கிடைக்குது. அப்ப ஆல்டிகைட் PCC போடும்போது ஆல்டிகைட் கிடைக்குதுன்னு சொன்னா நம்ம கட்டாயம் A என்றது நம்ம உறுதியாக கூறலாம் தானே. A என்றது என்னண்டு முதல் ஆல்கஹால்னு சொல்லி அதே இதே உறுதியாக கூறலாமல்ல. PCC போடும்போது கீட்டோன் வருதுண்டா B என்றத ஒரு வளியற்கஹால்ன்றதை நம்மள உறுதியாக கூறலாம் தானே. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் பாயிண்ட் உங்களுக்கு விளங்கிட்டு. சரியா? ஓகே, இனிமேல் நீங்கள் என்ன செய்வீங்க? எக்ஸாமை ட்ராக் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம்? இப்படி போனால் ஒட்சியேற்றம்னு சொன்னால் மற்ற பக்கம் வந்தால் என்ன பிள்ளைகள்? மற்ற பக்கம் வந்தால் தாழ்த்தல். தாழ்த்தல் என்ற விஷயத்தை இப்படி பார்ப்போம். சரியா? கருவிகள் என்னென்ன தாழ்த்தும் கருவிகள் இருக்குது அப்படி நான் அழிக்கலடா, நான் இவ்விடத்திலேயே உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சரியா? தாழ்த்தும் கருவிகள். சரியா? தாழ்த்தும் கருவிகள். தாழ்த்தும் கருவி நீங்க கூட யோசிக்க தேவையில்லை. 2 தாழ்த்தும் கருவி தான் இருக்குது. என்னது? வெல் நோன், என்னது நல்லா தெரிஞ்ச தாழ்த்தும் கருவி என்ன? தாழ்த்தும் கருவி லிதியம் அலுமினியம் ஹைட்ரேட்டு. சரியா? லிதியம் அலுமினியம் ஹைட்ரேட்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொன்று தெரியுமா?
NaBH4 சரியா. அப்போ இது ஒன்று இருக்குது, இது ஒரு தாழ்த்தும் கருவி, இது ஒரு தாழ்த்தும் கருவி. இப்போ நம்ம ஒட்சீட்டும் கருவியில் பார்த்தாமே வென் ஒட்சீட்டும் கருவி மென் ஒட்சீட்டும் கருவின்னு சொல்லி அது மைவருக்கு பேர் இருக்கும். ஜஸ்ட் பாடமாகிக்கொள்ளு சரியா, கூடையா யோசிக்கிறது இல்லை. நம்ம ஒன்றும் விஞ்ஞானிகள் இல்லையடா, எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம சில நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் சரியா. இது என்னது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்னு சொன்னால் என்னது, இது இதை விட ஒப்பீட்டளவில் வெண்மையானது சரியா. இது கொஞ்சம் என்னது, இதை விட தாழ்த்து மேலுமே இவர் கொஞ்சம் கூட, இவருக்கு கொஞ்சம் தாழ்த்து மேலுமே குறைய. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவரோட ஒப்பிடும் போது 2 பேரும் ஒப்பிடுறோம். இவருக்கு தாழ்த்து மேலுமே கொஞ்சம் கூட, இவருக்கு தாழ்த்து மேலுமே கொஞ்சம் குறைய சரியா. அப்ப இன்னொரு நோட் உங்களுக்கு தேவை. சரி நீங்க சொல்லுங்க பாப்போம், இதை வச்சு கேட்கிறேன் சரியா. இப்ப தாழ்த்தணும்னு சொன்னா எதை தாழ்த்தலாம் நீங்க சொல்லுங்க. முதலடுக்குகளை தாழ்த்தலாமா? நீங்க யோசிச்சு சொல்லுங்க பிள்ளைகள். முதலடுக்குகளை நம்மள தாழ்த்தலாமா? தாழ்த்தல் என்றால் என்ன? முதல்ல நீங்க யோசிங்க ஆகும். முதலடுக்குகளை தாழ்த்தலாமா? ஒரு டைம் தரேன், யோசிங்க ஆகும். முதலடுக்குகளை தாழ்த்தலாமா? ஓகே பாப்போம் சரியா. தாழ்த்தல் என்றா முதலாவது என்ன விஷயம்? தாழ்த்தல் என்றா என்ன விஷயம்? இந்த இருக்கிற ஓய்ச்சணிக்கப்பட்ட கார்பன், இந்த கார்பன் ஒட்சேட்டின்ல என்ன செய்யணும்? கூடணுமா குறையணுமா? தாழ்த்தலண்டா குறைய வேணும். நாளைக்கு நேற்று பழைய வீடியோவில் சொன்னதின்படி என்ன செய்யுது? ஒட்சியேட்டன் அதிகரிக்கிற ஒழுங்கு என்ன? ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கார்பாக்சிலிக் அமிலம். இப்படித்தானே ஒட்சியேட்டன்ல அதிகரிக்குது. இதை விட குறைஞ்சது இருக்குதா? ஆல்கஹாலை விட ஒட்சியேட்டன்ல குறைஞ்சது இருக்கிறதா? இல்லை. அப்ப முதலுக்குள்ள நம்ம தாழ்த்தலாமா? தாழ்த்துற மாதிரி ஒரு ஒட்சிஜன் கொண்டு சேர்வே இல்லை. நம்மளுக்கு சொன்ன 3 தான் இருக்குன்னு சொன்னா, அப்ப முதலுக்குள்ள தாழ்த்தலாமா? தாழ்த்த முடியாது. பின்னால போகுமா? இல்லை. முன்னாலே நம்புக்குறி இருக்குது. சரி, உங்களுக்கு விளங்கிட்டு. இப்ப நான் கேட்கிறேன், அல்டிஹைட்டை கேட்கிறேன். அல்டிஹைட்டை நம்மளால தாழ்த்தலாமா பிள்ளை? அல்டிஹைட்டை தாழ்த்தலாமா? பாருங்க அப்போ ஒட்சிஜன்ல குறைஞ்ச சேர்வு இருக்குதா? நான் சொன்னான் இங்கெல்லாம் என்ன செய்யுது? ஒட்சிஜன்ல அதிகரிச்சு கொண்டு போகுது. இங்கால அம்புக்குறியில என்னது? ஆக்சிடேஷன் நம்பர். என்னடா ஆக்சிடேஷன் நம்பர். ஒட்சிஜன்ல என்ன செய்யுது? அதிகரிச்சு கொண்டு இங்கெல்லாம் போகுது. இங்கெல்லாம் ஒட்சிஜன்ல அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்போ யோசிங்க, அப்போ ஆல்டிஹைட் தாழ்த்தப்படுமா? இங்க இருங்க, ஆல்டிஹைட் இப்படி போகும் இல்ல, இதை விட இப்படி ஒட்சிஜன்ல கூடனா இப்படி ஒட்சிஜன்ல குறையதானே. அப்ப ஆல்டிஹைட்டை தாழ்த்த முடியும். எப்படி தாழ்த்தலாம்? வலியுறுக்குகளை தாழ்த்தலாமா? நல்லா பாருங்க பிள்ளை. வலியுறுக்குகளை தாழ்த்தலாம், முதலடுக்குகளை தாழ்த்தலாமா? அல்டிஹைட்டை நம்மளால முதலடுக்குகளை தான் தாழ்த்தலாம். சிம்பிள். அது 2 சார்ட்டையும் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா டக்கனே என்ன செய்யும்? உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரியா. அப்ப நீங்க சொல்லுங்க, கார்பாக்சிலிக் அமிலத்தையும் தாழ்த்தலாம். கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்த முடியும். அப்ப இப்படி வரலாம் தானே. ஓகே. அப்ப இதுல சொல்லுங்க, அப்ப வலியுறுக்குகளை தாழ்த்தலாமா? தாழ்த்த முடியாது. அதாவது ஆல்கஹால்களை தாழ்த்த முடியாது. நம்முடைய இந்த கருவிகளை வச்சு ஆல்கஹாலை தாழ்த்த முடியாது. எதை செய்யலாம்? ஒட்சிஜன்ல கூடிய கலத்தை தாழ்த்தலாம். இன்ஆர்கானிக் படி யோசிச்சு பாருங்க. அப்போ ஒட்சிஜன்ல கூடினாக்களை தான் தாழ்த்தலாம். அப்ப இவரை தாழ்த்தலாம். கீட்டோன்ல இருந்து வலியுறுக்குகளை உருவாக்கலாம். அல்டிஹைட்ல இருந்து முதலடுக்குகள், கார்பாக்சிலிக் அமிலத்திலிருந்து இப்படி உருவாக்கலாம் சரியா. சரி, இது நோட் பண்ணிட்டீங்கனே. ஓகே, இப்போ வந்து பார்ப்போம். இப்படி போன ஒட்சியேட்டம்னு சொல்றேன். இன்னொரு பாயிண்ட் கொஞ்சம் நீங்க யோசிச்சு நினைவுச்சுக்கொள்ளணும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. கார்பாக்சிலிக் அமிலம் அவற்றின் பெருதி. அதன் பெருதி என்னடா நம்ம படிச்சிருப்போம். நீங்க இதுல ஆர்கானிக் பேரிடல படிச்சிருப்பீங்க. முதல் 5 விஷயங்கள் கார்பாக்சிலிக் அமிலம் வரும். அதுல என்னென்ன வரும்? கார்பாக்சிலிக் அமிலம், ஏமைட்டு, அமில குளோரைட்டு, எசுத்தர்கள் அப்படிலாம் வருது இல்ல. அவங்க வந்து இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தின் பெருதிகள் சரியா. ஓகே, இவங்களை தாழ்த்தறதுக்கு நாம கட்டாயம் 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 என்னத்தை தான் பயன்படுத்தணும்? கட்டாயம் எதை பயன்படுத்தணும்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை தான் பயன்படுத்தணும். NaBH4 பயன்படுத்தலாமா? NaBH4 போட்டீங்கன்னா அது பிள்ளை. உனக்கு எக்ஸாம்பிள் அது பிள்ளை. அப்ப கட்டாயம் என்னது தான் தாழ்த்துறதுக்கு பயன்படுத்தணும்? எல்லை
AlH4 மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியும். எதை தாழ்த்துறதுக்கு? இதை தாழ்த்துறதுக்கு. நான் சொல்றேன், கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்துறதுக்கு என்னதை பயன்படுத்தணும்? லிதியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியும். சரியா? நீங்க இதுக்கு என்னது? அப்ப NaBH4 என்னது பயன்படுத்தலாம்? NaBH4 வந்து நீங்க கார்பனைல் சேர்வைக்கு பயன்படுத்துங்க. கார்பனைல் சேர்வையை தாழ்த்தல். கார்பனைல் சேர்வைகளை தாழ்த்துறதுக்கு வந்து NaBH4 பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா கட்டாயம் நாம இதை தாழ்த்துறதுக்கு என்னத்தை பயன்படுத்தணும்? இதை தாழ்த்துறதுக்கு, கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்துறதுக்கு LiAlH4 மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அப்ப கார்பனைல் சேர்வையை தாழ்த்துறதுக்கு இதுவும் பயன்படுத்தலாம், LiAlH4 பயன்படுத்தலாம். சரியா? ஞாபகம் ரெண்டு கருவியும் கார்பனைல் சேர்வையை பயன்படுத்தலாம். எப்படி யோசிச்சுக்கொள்ள, இதை மட்டும் ஞாபகம். கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்துறண்டா LiAlH4 மாத்திரம் திரும்ப சொல்றேன். கார்பாக்சிலிக் அமிலம் அவற்றின் பருதிகளை தாழ்த்துறதுக்கு நம்ம என்னத்தை தான் பயன்படுத்த வேணும்? லிதியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை தான் பயன்படுத்த வேண்டும். சரியா பிள்ளைகள்? ஓகேடா. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? முதலற்கோள் வலியற்கோளுக்கு ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஒட்சீட்டத்தையும் பார்க்க போகிறோம், தாழ்த்தலையும் பார்க்க போகிறோம். ஒட்சீட்டத்தை மட்டும் குயிக்காக நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பார்ப்போமா? CH3 CH2 CH2OH தான் அது 3 கார்பனுடைய ஒரு ஆல்கஹால். இது என்ன ஆல்கஹால்? இது என்ன வகையான ஆல்கஹால்? முதல் ஆல்கஹால். முதல் ஆல்கஹால். சரியா? இவரை நான் என்ன செய்ய போறேன்? முதல் ஆல்கஹால்னா ரெண்டு ஒட்சீட்டம் இருக்கணும்னு சொன்னா என்னது? மென்னொட்சீட்டம் மென்னொட்சீட்டம். மென்னொட்சீட்டத்துக்கு என்னதை பயன்படுத்துவோம்? PCCயை பயன்படுத்துவோம். அப்ப இவர் என்ன செய்யறார்? மென்னொட்சீட்டத்துக்கு உட்படுத்தப்படுறார். என்னத்தால? PCCயால. PCC. அப்ப என்ன வரும்? முதல் ஆல்கஹால் என்னவா வரும்? ஆல்டிஹைடா வரும். 3 கார்பனுடைய ஆல்டிஹைடா வரும். CH3 CH2 CHO மாறும். ஆல்டிஹைடா வருது. சரியா? இந்த ஆல்டிஹைடை நம்ம ஒட்சீட்டம் செஞ்சோம்டா, ஒட்சீட்டம் செஞ்சா என்ன நடக்கும்? 3 கார்பனுடைய என்ன வரப்போகுது? கூச் வரப்போகுது. கார்பாக்சிலிக் அமிலம் வரப்போகுது. சரியா? இதானே ஒட்சீட்டத்தில் படிச்சது, ஒளி நீரம் படிச்சது தானே. இப்போ முதல் ஆல்கஹால் PCCல என்னவா மாறுது பிள்ளைகள்? ஆல்டிஹைடா மாறுது. ஆல்டிஹைடு. இந்த ஆல்டிஹைடை நம்ம H+KMnO போட்டோம்னா என்னவா மாறும்? H+KMnO போட்டாவே என்னவா மாறும்? ஆல்டிஹைடு வந்து கூச்சா மாறும், கார்பாக்சிலிக் அமிலமா மாறும். கார்பாக்சிலிக் அமிலமா மாறும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சதானே? இல்லாட்டி நான் டிரெக்டாவே எழுதலாம். என்ன டிரெக்டாவே இது எப்படி மாறும்? H+KMnO போட்டோம்னு சொன்னா வன்னோட்சீட்டத்தை உடனே செஞ்சுட்டோம்னா என்ன நடக்கும்? படிப்படியா செய்யாம வன்னோட்சீட்டத்தை செஞ்சுட்டோம்னா என்ன நடக்கும்? நேரடியாகவே கார்பாக்சிலிக் அமிலமா மாறிடும். இதுதான் என்னது இவ்வளவு காலம் நீட்டிய பழைய வீடியோவிலையும் இப்பையும் காய்ச்சதின்படி இவ்வளவு நாம் படிச்சிருக்கிறோம். சரியா? இப்ப நாம் என்ன செய்ய போறோம்? தாழ்த்தல் ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம். சரியா? தாழ்த்தல் எப்படி? ஒட்சீட்டம் எப்படின்னா தாழ்த்தல் திசை இப்படி தானே. சரி, இப்போ வந்து நான் சொல்றேன். இப்ப இப்படி தாழ்த்தல்ன்றதுல இப்படி ஒட்சீட்டம் 2 கட்டமா நடந்தானே, அது மாதிரி தாழ்த்தல் வந்து இப்ப 2 கட்டமா நடக்கிறது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பொறிமுறையை நீங்க பொறிமுறை நான் படிப்பிக்கும் போது நான் என்ன சொல்றேன், அதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே. இப்ப கார்பாக்சிலிக் அமிலம் இருக்க. இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துல நீ ஃபர்ஸ்டா தாழ்த்துனீங்கன்னு சொன்னா அந்த தாக்க பொருள் வந்து லிதியம் LiAlH4 சொன்னா LiAlH4 தனியா பயன்படுத்த மாட்டாங்க. சரியா? அது எப்படி பயன்படுத்துறா உங்களுக்கு தெரியும்டா, நீங்க படிச்சுட்டீங்கடா, உங்களுக்கு தெரியாத பிள்ளைமையா சொல்லி தரேன். ஓகே, இதை எப்படி நான் பயன்படுத்துவோம்? லிதியம் அலுமினியம் ஹைட்ரேட்ன்றது வந்து நம்ம நீர்ல கரைக்கிறலானே, எதுல கரைப்போம்? ஈதல்ல கரைப்போம். இப்போ ஈதரண்ணிய ஊரணி ஈதல்ல கரைக்க போறோம். சரியா? முதலாவது. ரெண்டாவது விஷயம் என்னது? ரெண்டாவது வந்து அமில நீர் பயன்படுத்துறோம். சரியா? அமில நீர்.
இது இதில் விளக்கங்களை நான் பொறிமுறையில் சொல்லித்தரேன். இதில் நான் உங்களுக்கு குழப்பம் இல்லை, இதை பொறிமுறையில் சொல்லித்தரேன். இப்போ நான் இப்படி இதை LaLH4 யூஸ் பண்ணுறேன். அதுக்காக யோசிக்கக்கூடாது. சரியா? LaLH4 மட்டும் தான் போடுறதா? இல்லை, இதை தான் போடணும். பட் நான் உங்களோட சிம்பிளுக்காக என்ன செய்கிறேன், LaLH4 மட்டும் யூஸ் பண்ணிக்கொள்றேன். சரியா? உண்மையிலடா இந்த LaLH4 பயன்படுத்தினா ஃபர்ஸ்டா இதான் மாறும். மேலும் நடக்கிற தாக்கத்தால இது எப்படி மாறிடும், இப்படி மாறிடும். அந்த பொறிமுறைக்குன்னா அந்த பொறிமுறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஃபர்ஸ்டா கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்தும் போது அல்டிஹைட் வரும். அப்புறம் அல்டிஹைட் மேலும் தாழ்த்தப்பட்டு முதலக்கொள் வரும். அப்போ இறுதி விளைபொருள் என்ன? எவ்வளவுதான் நீங்க தாழ்த்து நடத்தினாலும் கடைசி எப்படி வரப்போகுது, முதலக்கொள் வரப்போகுது. அப்ப கார்பாக்சிலிக் அமிலத்தை நாம் என்ன செய்ய போறோம், தாழ்த்த போகிறோம். தாழ்த்தினா என்ன வரும், முதலக்கொள் வரும். சரியா? இது இப்போ இடையில போக திரும்ப தாழ்த்தப்படும். சரியா? அது நீங்க பொறிமுறையை விளங்கினீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரி, இதுக்கு நான் இப்படி எழுதுறேன், BH4 பயன்படுத்துறேன். சரியா? இப்படி பயன்படுத்தணும். இது பயன்படுத்தலாம் முடியுமா, நீங்க யோசிங்க. அப்படி ஒரு பாயிண்ட் சொன்னா, கார்பாக்சிலிக் அமிலங்களை தாழ்த்துறதுக்கு இவரை பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா அவருக்கு தாழ்த்துற வலிமை குறையடா. இவரை தாழ்த்த முடியாது. இவர் பவர்ஃபுல்லான ஆள். இவரை தாழ்த்துறதுக்கு வலிமை பத்தாது. அப்ப என்ன செய்யணும், இவரை விட தாழ்த்தும் வலிமை கூடிய ஒரு தாழ்த்தும் கருவியை பயன்படுத்தணும். யார் இருக்கா, நம்மளுக்கு தெரிஞ்சது யார் இருக்கா? எழுதுங்க ஃபுல்லா எழுதுறனே. LaLH4 ஈதர். ரெண்டாவது என்ன பயன்படுத்துவோம், H+H2O. அப்ப தாழ்த்தல் நடக்குது. சரியா? தாழ்த்தல் நடக்குது. அப்ப கார்பாக்சிலிக் அமிலத்தை நம்ம தாழ்த்தினோம்னு சொன்னா அப்ப என்ன வருது, கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்தினா என்ன வருது, அல்டிஹைடா வருது? இல்ல, முதலக்கொள் வருது. அல்டிஹைடை தாழ்த்தினாலும் இதுல எழுதுறேன் பாருங்க, அல்டிஹைடை நான் தாழ்த்துறேன். இதுக்கு நீங்க என்ன தரலாம் பயன்படுத்தலாம், LaLH4 பயன்படுத்தலாம், ஓர் NaBH4 பயன்படுத்தலாம். என்னத்தை வேணாலும் பயன்படுத்தலாம். சரியா? ஓகே, சரி. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கு, நிறைய விஷயம் காய்ச்சதால குழப்பமா இருக்கலாம். சரியா? இப்போ நான் எழுதுறேன். சரியா? முதல் ஆல்கஹால், முதல் ஆல்கஹாலுக்கு நான் முதலாவது எழுதுறேன், நான் பென் ஆக்சைடம் செய்கிறேன். NO3 செஞ்சா என்ன வருது பாருங்க. NO3 செஞ்சா என்ன வரும், ஆல்டிஹைட் வரும். ஆல்டிஹைட்டு கொஞ்சம் வலிமை ஓட்சிட்டு என்ன வர போகுது, NO3 செஞ்சா என்ன வர போகுது, அது கார்பாக்சிலிக் அமிலம். மறுதலையை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆல்கஹாலை நாம் வன்மையா ஒட்சிடும் போது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் வருதுன்னு சொன்னால், நான் சொல்றத நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? ஒரு ஆல்கஹாலை நாம ஒட்சியம் செய்யும் போது, வன்னொட்சியம் செய்யும் போது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் பெறப்படுது அப்படின்னு சொன்னா என்னது, அது கட்டாயமாக முதல் ஆல்கஹாலா இருக்கும். சரியா? அதை சொல்லிட்டேன். இப்ப நான் தாழ்த்த போறேன். சரியா? அப்ப இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்டா. நீங்க இங்க அல்டிஹைட்டை தாழ்த்தினா கட்டாயம் என்ன வரும், அல்டிஹைட் நீங்க தாழ்த்தினா என்னடா கட்டாயம் வரும், முதல் ஆல்கஹால் தான் வரும். வலி ஆல்கஹால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்க, வலி ஆல்கஹால் வருதா? இல்ல. அல்டிஹைட் நீங்க தாழ்த்தினா என்ன வரும், முதல் ஆல்கஹால் தான் வரும். முதல் ஆல்கஹால். அது நேரத்துல கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்தினா உங்களுக்கு கீட்டோன் வருமா? இதை சொல்லுங்க, கீட்டோன் வருமா? இங்க பாருங்க, கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்தினா கீட்டோன் வருமா? சான்ஸே இல்லை. அங்க வர்றது அல்டிஹைட் தான், அதுவும் தொடர்ச்சியா தாக்கமடைய போகுது.
இப்போ கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்தினா என்ன வரப்போகுது கடைசியில்? முதல் ஆல்கஹால். சரியா? சரி, இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு விளங்கியிருக்கும். சரியா? இதே வச்சே உங்களுக்கு இதான் உங்களுக்கு எக்ஸாமுக்குரிய ஒரு வாய்ப்பாடு. சரியா? மனக்கட்டவணை வாய்ப்பாடு மாதிரி ஒரு விஷயம். சரியா? சரி, இதுவரை நம்ம என்ன வச்சுட்டோம்? முதல் ஆல்கஹால் எப்படி ஒட்சிடப்படுது, தாழ்த்தப்படுது அந்த விஷயத்தை கேச்சிருக்கோம். இனிமேல் நம்ம என்னத்தை கதைக்கணும்? வலி ஆல்கஹாலுக்கு போவோம். சரியா? NaBH4 பயன்படுத்த இயலாது. சரியா? வலி ஆல்கஹாலுக்கு தான் போவோம். சரி, 3 கார்பன் இருக்கிற இதே மாதிரி சட்டத்தில் இருக்கிறோமே, CH3 CH2, இங்கே மேலே மட்டும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கிற, கீழே நான் CH3 மாற்றிட்டேன். OH. இது என்னது? இது என்னது? வலி ஆல்கஹால். உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க அப்போ. வலி ஆல்கஹால் ஒட்சியேட்னா என்ன வரும்? கார்பாக்சிலிக் அமிலமா? வலி ஆல்கஹாலை ஒட்சியேற்றம் செஞ்சா என்ன வரும்? கார்பாக்சிலிக் அமிலம் வருமா? சான்ஸே இல்லை. அப்போ அல்டிஹைட் வருமா? அல்டிஹைட் வருமா? அல்டிஹைட் எங்கே வருது? முதல் ஆல்கஹால் தான் வருது. அப்போ இங்கே என்ன கட்டாயம் வரும்? ஒட்சியேற்றம் செஞ்சா என்ன வர போகுது? வலி ஆல்கஹாலை நீ PCCயை போடு, ஓர் H+K வேணா போடு. எதை போட்டாலும் என்ன வரப்போகுது? கடைசியில் என்ன ஒட்சியேற்றப்பட்டு வரப்போகுதோ? கீட்டோன் தான் வரப்போகுது. CH3 CH2 டபுள் பொண்டோ CH3 என்ன வரப்போகுது? கீட்டோன் வரப்போகுது. கீட்டோன். சரியா? கீட்டோன் வரப்போகுது. இப்போ நான் என்ன சொன்னா, கீட்டோன் அல்டிஹைட் கீட்டோன் நம்ம என்னத்தை பயன்படுத்தலாம்? என்ன தாழ்த்தும் கருவி வேணும்னா பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் NaBH4 பயன்படுத்துகிறாலும் சரிதான், ஓர் நம்ம AlH4 ஈதரில் கரைக்கப்பட்டது, அடுத்து என்னது? H+H2. எதை பயன்படுத்தினாலும் இப்படி வரப்போகுது. சரியா? பொடி ஆல்கஹால் ஒட்சியேற்றவும் படாது, தாழ்த்தவும் படாது. சரியா பிள்ளைகள்? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட பிரீஃபாக கதைக்க போகிறேன். இதை பிரீஃபாக சுருக்கமாக கதைக்க போகிறேன். இப்போ பாருங்க, அப்போ ஒரு கார்பனைல் சேர்வை வருது. இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு இப்படி ஒன்று வருது. ஒரு கார்பனைல் சேர்வை வருது. அதுக்கு நாம் வந்து LaLH4 பயன்படுத்தும் போது ஒரு ஆல்கஹால் வருது. சரியா? அப்போ அந்த கார்பனைல் சேர்வை வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் இதை பார்ப்போம். சரியா? எனது ஆல்கஹாலை கண்டுபிடிக்கிற டெஸ்ட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். லூகாஸின் சோதனை, அதுவும் இதில் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன ஆல்கஹால் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு லூகாஸின் சோதனை முக்கியம். சரி, இப்போ சிம்பிளாக கேட்குறேனே, கீட்டோன் இருக்கிறார். கீட்டோனை நீங்கள் LaLH4 போட்டு தாழ்த்துனீங்கடா என்னதான் கட்டாயம் வரும்? முதல் ஆல்கஹால் வருமா? கீட்டோனை தாழ்த்துனா கட்டாயம் வர்றது வலி ஆல்கஹால். வலி ஆல்கஹால் இதை நான் வலியுறுத்துறேன். ஏன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் செய்யும் போது ஈஸியாக இருக்கும். இப்படி நான் கண்டுபிடிச்சேன், கீட்டோனை தாழ்த்துனா வலி ஆல்கஹால் வருமானு சொன்னால் நீங்கள் ஒரு 15 ஸ்ட்ரக்சர் இருக்கிறீங்களா, ஒரு சூத்திரம் வந்து நிறைய ஸ்ட்ரக்சர் போட்டு இப்போ நாம அதை வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பின்றது ஒரு வலி ஆல்கஹால் தான் கண்டுபிடிச்சோம்டா, புடி ஆல்கஹாலை முதல் நம்ம வெட்டி போட்டுடலாம். சரியா? ஓகே, சரி, இவ்வளோ தான்டா. அடுத்த விஷயம் வந்து நாம் என்னத்தை பார்ப்போம், இந்த ஆல்கஹால் எப்படி கண்டுபிடிக்கிற லூகாஸின் சோதனை பொருள், அடுத்தது இது தொடர்பான ஆக்சிஜன் கொண்ட சேர்வைகள் தொடர்பான என்னென்ன விஷயங்கள் இருக்கின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேடா, நல்லா படிங்க ஃபுல்லாகவே. இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால், நம்ம சிலபஸ் முடிக்கலைன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இப்போ நம்ம முடிச்ச தியரியை வச்சு நம்ம இப்படி நம்ம கேள்வியை செஞ்சு எக்ஸாமுக்கு கூட மார்க்ஸ் எடுக்கலாம். இனிமேல் புது பாடங்களை படிக்கிறத விட புது பாடத்தையும் படிங்க, அப்படி படிக்கணும்னு சொல்லலை, படித்த பாடத்தை நல்லா கிளியர் பண்ணுங்க. அந்த ஒரு கேள்வி எடுத்தோம்னா அதில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு படிங்க. சரியா? ஓகேடா, கன்சிஸ்டன்சியாக ஓகே, தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுங்க, பிரேக் விடாதீங்க. எப்பவும் வந்து வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஓகேடா, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.